என்ன பொருள்னா பிறந்த தோஷம், பிறந்து கொண்டிருக்கின்ற தோஷம், இனிமேல் பிறக்க போகிற தோஷம், அனைத்து தோஷங்களையும் விலக்கி வைக்கக்கூடிய பூசை தான் இந்த ஒரு கனல் கோலமாக ஒரு கங்கு மாதிரி அப்படி எரிய ஆரம்பித்ததும் ஒரு சிவராத்திரியில தான், பனிக்கோலமாக மாற ஆரம்பித்ததும் சிவராத்திரியில தான். முழுக்க 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 அந்த திருநடன காட்சியை தேவர்கள் பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. அந்த திருநடன காட்சியை சிவராத்திரி முழுவதும் அந்த நடனம் தான். இப்ப பாருங்க, சிவபெருமான் சொன்னது சதுர்த்தசியும் இருக்கணும், அதே நேரத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணியும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருந்த பொழுதுதான் பிரதோஷ வேலைன்னு சொன்னாங்க. நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தோசமே விலகலையே, தோசமே விலகலையேன்னா அந்த திருநடனம் புரிந்ததும் சதுர்த்தசியில. அப்ப திரையோதசியில கொண்டாடுனா அது சரியாக இருக்குமா? சிவபெருமான் வாக்கு கொடுத்ததும் சதுர்த்தசியில. இப்ப எப்படி இந்த சதுர்த்தசியில இருக்கிறது திரையோதசிக்கு போச்சுதுன்னா, நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் சித்தர் மூங்கிலடியார் ஐயாவுடன் ஒரு நேர்காணல். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நல்லதுமா. சிவராத்திரி மாசி மாதம் வருது, அதோட சிறப்புகள் என்னன்னு சொல்லுங்க. அதாவதுங்க, சிவராத்திரிங்கிற பேர் அந்த மாசி மாத அமாவாசைக்கு முன்னால் இருக்கிற அந்த சதுர்த்தசி இரவு அதில் வர்றதுக்கு முன்னாடியே சித்தர்களோட இலக்கியங்களில் சீவராத்திரின்னு குறிக்கப்படுகிறது. நம்ம உண்மையிலே நம்ம சொல்கிறோம் இல்லையா, கல் தோன்றி மண் தோன்றா காலம். அது உண்மையிலே கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி. அவர்கள் யாருன்னா 14 சித்தர்கள். 14 சித்தர்கள் இந்த பூமியானது ஒரு நெருப்பு கோலமாக இருக்கிற காலத்திலிருந்தே இந்த பூமியின் பரிணாம வளர்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வாராங்க, அந்த அந்த விண்ணுலகத்திலிருந்து வராங்க, வந்திருந்து வானத்திலிருந்தே இதோட நிலைகளை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அப்படி படிப்படியாக வளரும் பொழுது தான் இந்த இடத்துல மனித உயிர்கள் உருவாவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன எழுதி வைக்கிறாங்கன்னா, இந்த நெருப்பு கோலமாக எழுந்து கொண்டிருந்தது ஒரு கனல் கோலமாக ஒரு கங்கு மாதிரி அப்படி எரிய ஆரம்பித்ததும் ஒரு சிவராத்திரியில தான், அதாவது மாசி மாதம்தான். அதற்கு பிறகு அந்த தணல் போல சுடர் விட்டு கொண்டிருந்தது, அது பனிக்கோளமாக மாற ஆரம்பித்ததும் சிவராத்திரியில தான். அதுவே நீர்க்கோளமாக மாற ஆரம்பித்ததும் சிவராத்திரியில தான். அதே மாதிரி பயிரினங்கள் முதல்ல இந்த உலகத்தில் தோன்ற ஆரம்பித்ததும் சிவராத்திரியில தான். அது பயிரினங்கள்லேருந்து விலங்குகள் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்ததும் இந்த சிவராத்திரியில தான். இந்த சிவராத்திரியில மனிதன் சொல்கிறோமே, மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பயிரினங்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆவி, ஆன்மா, ஆருயிர் 3 இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த 3 சேர்ந்தது தான் அந்த சிவலிங்க வடிவம். சிவனுக்கு சும்மா ஏதோ ஒரு வடிவத்தை எடுத்து கொடுக்கல. அவங்க மனிதனுடைய ஆவி, ஆன்மா, ஆருயிர் இந்த இணைப்பு தான் சிவலிங்கமாக வடிக்கிறார்கள். இந்த 3 சேர்ந்தது தான் சிவன். இந்த சிவனாக மாற வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை பிறப்பு. இதைத்தான் சொல்றாங்க, என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான். திருமூலரும் இதே சொல்றாரு, சிவவாக்கியாரும் இதே தான் சொல்றாரு. அப்ப என்னை சிவமாக்கினான் உன்னையும் சிவமாக்குவான். சிவபெருமானோட வேலையை எல்லாரையுமே சிவமாக்குறது தான். இப்படி அந்த ஆவி, ஆன்மா, ஆருயிர் 3 சேர்ந்து ஒரு சிவலிங்கம் வடிவத்தில் மாற ஆரம்பிச்ச இரவும் இந்த சிவராத்திரி தான். இந்த கணக்குகள் எல்லாம் அந்த அனாதி சிவன்கள்ட்டு அனாதி காலத்தில் வர்றாங்க, வந்திருந்துட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க, அவங்க உலகத்துக்கு போயிடுறாங்க. அந்த காலத்திலே எழுதி கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு உண்மையிலே நம்மளுடைய இந்த நாட்காட்டி முறைகள் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த முறைகளை நமக்கு கொடுத்தது ஆதிசிவனார் தான் நமக்கு கொடுக்குறார். அவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு ஆண்டுகள் பனிக்கோளமாக இருந்தது, எப்போ மாற ஆரம்பித்தது, எப்போ நீர்க்கோளமாக இருந்தது, இந்த சீவன் மனித சீவன் உருவாக ஆரம்பித்தது எல்லாமே இந்த இந்த கணக்குப்படி அவர் வைக்கும்போது சரியாக அந்த மாசி மாதம் சதுர்த்தசி இரவுல தான் நடக்குதுங்கிறத ஆதிசிவனார் தான் அறிவிக்கிறாரு. இது வரைக்கும் சீவராத்திரின்னு தான் குறிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதிசிவனார் காலத்தில் தான் அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த வாசுகிங்கிற பாம்பு ஒரு கொடிய விஷத்தை கக்கிறது. அதே நேரத்தில் அந்த அமிர்தம் கடையும் போது அதிலிருந்து வர்றது ஆலகால விடமும் நஞ்சும் வெளியே எழுந்திரிச்சு வருது. அதை யாராலுமே தாங்க முடியலை, உலகத்தில் யாராலையுமே தாங்க முடியலை. எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய ஆளாள சுந்தரர், அதாவது சுந்தரர், அவர் தான் ஆளாள சுந்தரர் தான் பிற்காலத்தில் சுந்தரராக இந்த பூமியில் பிறப்பெடுக்கிறார். அவரையும் நந்தி தேவரையும் அனுப்பிச்சு நீங்கள் 2 பேரும் அந்த ஆலகால விடத்தை எடுத்துட்டு வாருங்கிறார். பாருங்க, தேவர்கள் அசுரர்கள் பிரம்மனாலேயே அந்த இதை தாங்க முடியலை. ஆனால் ஆளாள சுந்தரரும் நந்தி தேவரும் போய் அதை எடுத்துட்டு வர சொல்கிறார். அப்போ நம்ம ஆளாள சுந்தரர் தான் என்னது, ஓம் நம சிவாயன்னு சொல்லி அந்த இதை எடுத்து நந்தி தேவர் கையில் நீட்டுறாரு, நந்தி தேவரில் கொடுக்குறாரு. நந்தி தேவர் தான் அதை திருக்காயிலாயத்து கொண்டு வர்றாரு, அதை சிவபெருமான்கிட்ட வழங்குறாரு. சிவபெருமான் அதை வாங்கி வேற எங்கேயுமே இதை போட முடியாதுட்டு வாய்க்குள்ளே வச்சு குடிச்சிடறாரு. நம்ம என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அப்படியே தொண்டையை பிடிச்சிக்கிட்டாங்க, தொண்டையில் நின்று வச்சுது, அப்படியெல்லாம் இல்லை. தொண்டையில் வச்சு ஒரு முதல் கட்டமாக அதை அந்த உணவு ஜீரணிக்கணும். அந்த சீரணித்தல் அதை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த தொண்டையை லேசாக பார்வதி தேவிக்கு தெரியும். ஏன்னா ஆளாள சுந்தரராலே அந்த இதை எடுக்க முடியும்னா, நந்தி தேவராலே அதை கொண்டு வர முடியும்னா, சிவபெருமானுக்கு அது சாதாரணமான இதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால அதை அப்படியே லேசாக தடவி விடுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும். இது எப்போ நடக்குதுன்னா, மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி இரவுல நடக்குது. அதுதான் நம்ம சிவராத்திரியாக நம்ம அதுக்கு பிறகுதான் அது சிவராத்திரியாக கொண்டாடப்படும் நிகழ்வு நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி இரவும் சிவராத்திரியாக தான் கொண்டாடுறேன். அடுத்த நாள் அமாவாசையாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நஞ்சு முறியறதுக்காக அவர் என்ன செய்யறாரு, முழுக்க அந்த திருநடன காட்சியை தேவர்கள் பார்க்கறாங்க, அசுரர்களும் பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க அந்த திருநடன காட்சியை. சிவராத்திரி முழுவதும் அந்த நடனம் தான் முழுக்க நடனத்துல தான் இருக்கிறார். அந்த நடனம் நிறைவடைஞ்ச உடனே அந்த சீரணித்தல் அந்த இதுவும் முழுமையாக நிறைவடைகிறது. நஞ்சு முழுமையாக அவர் சிவபெருமானால் உட்கொள்ளப்பட்டு அது சீரணிக்கப்பட்டு விடுகிறது. இந்த இரவு தான் அது அந்த நந்தியின் கொம்புகளுக்கு இடையில அந்த திருநடனத்தை எல்லாரும் பார்க்கறாங்க. ஏன்னா அவ்வளவு விடம் சாப்பிட்ட அந்த வேகத்துல ஆடுறது எல்லாராலையும் எல்லா இதுலையும் பார்த்துட முடியாது. அந்த நந்தியோட கொம்புகளுக்கு இடையில பார்க்கறது தான் அவர்களுக்கு அவ்வளவுதான் அவங்களால தாங்க முடியுது. இந்த நேரத்துல தான் நம்ம நந்தி தேவர் தான் கேட்கிறாரு, பெருமானே, அந்த அசுரர்கள் இந்த திருநடனத்தை பார்த்து விட்டார்கள், தேவர்கள் பார்த்து விட்டார்கள், மும்மூர்த்திகள்ல அடுத்த 2 மூர்த்திகளும் பார்த்து விட்டார்கள், பிரம்மனும் திருமாலும் பார்த்து விட்டார்கள், மனிதர்கள் மட்டும் யாருமே பார்க்கவில்லையே, அப்படி அதற்கு ஏதாவது வழி செய்ய சொல்லுங்கள்னு நம்ம நந்தி தேவர் தான் கேட்கிறார். அப்பதான் சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையிலையும் சரி தேய்பிறையிலையும் சரி அந்த சதுர்த்தசி வரணும். பிரதோஷ வேளைங்கிறது சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6:30. இந்த நேரத்துல ஒவ்வொரு சிவன் கோயிலே நந்திகளின் கொம்புகளுக்கு இடையில பார்த்தா இந்த திருநடனம் பார்க்குற அதே பயன் மனிதர்களுக்கும் ஆண்டாண்டு காலத்திற்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு காலத்துக்கு பலனே சொல்றாங்க. இதுதான் இந்த சிவராத்திரியாக மாறின வரலாறு. நமக்கு பிரதோஷம்னு ஒன்று நமக்கு இப்போ கிடைக்குதுன்னா அது நந்தி தேவரின் அருளால தான் கிடைக்குது. அதனால தான் முதல்ல நந்தி தேவருக்கு நம்ம திருமுழு காட்டி விட்டு அதற்கு பிறகு ஈஸ்வரனை பார்க்குறோம். இரவு முழுவதுமே சிவராத்திரிக்கு முடிச்சிருக்கணும், கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது ஏங்க ஐயா? என்னன்னா இப்போ பாருங்க, பிரதோஷம்
அப்படின்னா அதோட எழுத்து சொல்லுங்க, ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க. பிரதோஷம் எப்படி எழுதுவீங்க? பிரதோஷம். பிரதோஷம் எப்படி எழுதுவீங்க? முத எழுத்து ரெண்டாவது எழுத்து வரிசை எழுத்து கொடுத்து பி எழுதுறோம். அடுத்தது ரா ஆ தோ ஆ ஷா ஆ இன். சரி. இது இந்த ஷா வடமொழி எடுத்து சா போடக்கூடாது. நம்ம தமிழ் சா தமிழ் கசட ஷா. தவறல, ரெண்டாவது கானாவுக்கு அடுத்தது அல்ல அது. பிரதோஷம்ங்கிறது ட்ரீங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பிரதோஷம் தானே போடுறோம், அதை தானே போடுறீங்க. அதாவது தோஷம்னா பாதிக்கப்படக்கூடியது, குற்றம் நிறைந்தது, அது அது பாதிப்பு தரக்கூடியது. அதா பிரதோஷம்னா அது வந்து நல்ல தோஷம். எப்படி ஒரு தோஷம் வந்து நல்ல தோஷமாக இருக்கும்? எப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? தோஷம்னாலே குற்றம், குற்றம். அதுல பிரதோஷம்ங்கிறது நல்ல தோஷமாக எப்படி இருக்க முடியும்? தோஷங்கிறதே விலக்கப்பட வைக்க வேண்டியது, பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடியது, அது விலக்கப்பட வேண்டியது. உண்மையிலே பிரதோஷம்ங்கிறது எப்படி போடணும்னா வல்லினரானா போடணும். பிறப்புக்கு வரது. பிரம்மனுக்கே பிரம்மா அப்படிங்கிறது இடைநரனை தான் நம்ம போடுறோம், மரத்துக்கு வர இடைநரனை தான். முன்னே பிறப்புக்கு காரணமானவன் பிரமன். வல்லினரானா பிறப்புக்கு காரணமான பிரமன். அதே மாதிரி பிரதோஷம் வல்லினரானா போடும் பொழுது என்ன பொருள்னா பிறந்த தோஷம், பிறந்து கொண்டிருக்கின்ற தோஷம், இனிமேல் பிறக்க போகிற தோஷம், அனைத்து தோஷங்களையும் விலக்கி வைக்கக்கூடிய பூசை தான் இந்த பிரதோஷ வழிபாடு. சரியா? இது ஒண்ணு. இது எப்போ உலகியலாக எப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? என்னைக்கு? திரையோதசியில தானே கொண்டாடுறாங்க. இப்ப நம்ம பார்த்தோம், அந்த சிவபெருமான் சொன்னதும் சரி, சிவபெருமான் அந்த நஞ்சை உண்டு அந்த இரவு முழுவதும் அந்த திருநடனம் புரிந்ததும் சதுர்த்தசியில. அப்ப திரையோதசியில கொண்டாடுனா அது சரியாக இருக்குமா? சிவபெருமான் வாக்கு கொடுத்ததும் சதுர்த்தசியில. இப்ப எப்படி இந்த சதுர்த்தசியில இருக்கிறது திரையோதசிக்கு போச்சுதுன்னா, இது என்னன்னா 10 பிறை வரிசையா வரும். தசமி நவமி, தசமி முடிஞ்சு ஏகாதசி 11, துவாதசி 12, திரையோதசி 13, சதுர்த்தசினா 14. இப்ப பாருங்க, சிவபெருமான் சொன்னது சதுர்த்தசியும் இருக்கணும், அதே நேரத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணியும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருந்த பொழுதுதான் பிரதோஷ வேலைன்னு சொன்னார். இப்ப வந்து பிரதோஷம் இருக்குது. பிரதோஷம் வந்து முடிஞ்சு, அதாவது திரையோதசி சாயங்காலம் 4:30க்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். 4:30 மணிக்கு முன்னால 3 மணி, 3:30, 4 மணி இப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுதுன்னா, அப்ப அன்னைக்கு திரையோதசி அன்னைக்கு 3 மணி 4 மணிக்கெல்லாம் சதுர்த்தசி பிறந்துரும். 4:30 to 6 பிறந்துரும். அன்னைக்கு எப்பெல்லாம் 4:30 மணிக்கு மத்திய சாயங்காலத்துக்கு முன்னாடி திரையோதசி முடிஞ்சு சதுர்த்தசி ஆரம்பிக்குதோ அன்னைக்கெல்லாம் சிவபெருமான் சொல்றபடி சரியாக கொண்டாடுகிறோம். ஏன்னா திரையோதசி முன்னாடியே முடிஞ்சு போச்சுது, சதுர்த்தசி ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பாலான நாட்கள்ல என்ன ஆகும், 6 மணி 7 மணி நைட்டு 8 மணிக்கு மேல, இரவு 8 மணிக்கு மேலதான் இந்த திரையோதசியே முடியும். அப்ப சதுர்த்தசி அன்னைக்கு 4:30 to 6 கொண்டாடுனா தான் சிவபெருமான் சொன்ன மெய்யான பிரதோஷம் வரும். நம்ம அது ஏன்னா 4:30 to 6 அன்னைக்கு திரையோதசியை கொண்டாடும் போது திரையோதசியிலே ஒரு நாள் முன்றாக கொண்டாடி விடுகிறோம். அப்ப நம்ம வந்து சரியாக பார்க்க வேண்டும். சதுர்த்தசியும் வரணும், 4:30 to 6 வரணும். இதை முறையாக பார்த்து நம்ம கொண்டாடினோம்னா தான் அந்த தோஷங்கள் முழுமையாக விலகும். நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தோஷமே விலகலையேன்னா இந்த நுட்பத்தை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் திரையோதசி அன்னைக்கே வருது, எப்பெல்லாம் இதை பார்க்கணும். அந்த 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கா, சதுர்த்தசி இருக்கா, ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு முழுமையான பிரதோஷ வழிபாடு இதை நம்ம மனசுல வைத்துக்கொள்ள வேண்டும். இரவு முழுவதும் சிவராத்திரிக்கு முழிச்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, சிவபெருமான் அந்த சதுர்த்தசி இரவு இருக்கு இல்லையா, இரவு முழுவதுமே நமக்கு சிவபெருமான் வந்து அந்த திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். அதன் நினைவாக ஒவ்வொரு மாத சிவராத்திரியிலும் சரி, வருடத்திற்கு ஒரு முறை அந்த மாசி சிவராத்திரி தான் மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். ஏன்னா அந்த நடந்தது, அந்த ஆலகால விஷம், அந்த விஷத்தை உண்டது சரியா மாசி மாச சதுர்த்தசியில தான். அதைத்தான் நம்ம
வருடத்துக்கு ஒரு முறை மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம், மாதம் மாத சிவராத்திரியும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், தேய்பிறை சதுர்த்தி இரவு. அப்போ மாசியில தான் அவர் திருநடனம் புரிஞ்சுக்கிட்டே இரவு முழுவதும் இருந்ததுனால இரவு முழுவதும் அவருக்கு சிறப்பான திருமுழுக்காட்டுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்போ அதை முடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சிவசிந்தனையில் அப்போ கருத்துக்கள் வழங்குவார்கள், சொற்பொழிவுகள் வழங்குவார்கள், பாராயணங்கள் நடக்கும். அந்த காலத்தில் நம்மளுடைய அந்த சிவபெருமானுடைய மந்திரங்கள் எல்லாம் ஒலிக்கும், ஓதப்படும். இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் முழுக்க அந்த இரவு முழுவதுமே சிவபெருமானுடன் முழுக்க இரண்டரை கலந்த மாதிரி மனதால் கலந்துறதுக்கு ஒரு சூழல் அங்கே உருவாகிறது. அது அந்த சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிட்டு அது இறங்குற அந்த முழு நாளுமே நம்ம சிவபெருமான் கூட இருக்கும் பொழுது அது ஒரு 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 இறை அனுபவம் வந்து மிகப்பெரிய ஆன்மீக அனுபவமாக முழுமையாக நமக்கு கிடைத்து விடுகிறது. கிங் டிவி நேயர்களே, இந்து வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் சித்தர் மூங்கில் அடியாரோட சிவராத்திரியின் சிறப்புகள், மாசி மாதத்தின் சிறப்புகள் அனைத்துமே பார்த்தோம். தொடர்ந்து அவருடன் பயணிப்போம். நன்றி. இனிமையான சிவராத்திரி வாழ்த்துக்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.